வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஓப்பன் ஆகிற அட் மணியை வச்சு பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் ஷார்ட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட அதாவது 4ஆம் தேதி ஃப்ரைடே, லாஸ்ட் வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணது. இது 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதிக்கான இது முந்தின நாள் லெவல்ஸ் நம்ம எடுத்து 4ஆம் தேதிக்கான இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ், இதுக்கான டேட்டாஸ் நான் மேனுவலாக தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நான் அதை எதுவுமே எடுத்து வைக்கலை. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே எடுத்து வைக்கல. அட் மணியோட ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம மேனுவலாக தான் செக் பண்ண போகிறோம். ஸோ மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எனக்கு ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா 51,597, அதாவது 3ஆம் தேதி மார்க்கெட் க்ளோசிங் 51,597. ஸோ அப்போ நான் இதுக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். 51,600 அப்படிங்கிற நிஃப்டியோட, அதாவது பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் எடுத்து பார்க்கலாம். 51,600. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா, நம்ம மேனுவலாக செக் பண்ணுறோன்றங்க. அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு பார்க்கல, முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்காண்டி நான் செக் பண்ணுறேன். ஸோ அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு நம்ம க்ளோசிங் அப்படிங்கிறது தேவை. ஸோ நம்ம முந்தின நாள் மார்க்கெட்டுக்காண்டி பார்க்குறோம். ஸோ முந்தின நாளுக்குனா ப்ரீவியஸ் க்ளோஸ், முந்தின நாளோட க்ளோசிங் தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே கூடாது. நான் முந்தின நாளுக்கான மார்க்கெட்டை செக் பண்ணுறேன். அதாவது அந்த லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ அதை மேனுவலாக தான் எல்லாமே நான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான க்ளோசிங் நம்ம எடுக்கக்கூடாது, ப்ரீவியஸ் க்ளோசிங் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 51,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் அடுத்த மணியாக இருக்கலாம். அப்படின்னா இங்கே ப்ரீமியம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது கிடையாது. ஸோ நம்ம வேறு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி பார்க்கலாம். 51,700 பார்க்கலாம். 700லேயும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வேறு அதுக்கடுத்த ஸ்ட்ரைக்கையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ப்ரீமியம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கால் 717, ஸோ புட் 731. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை நம்ம 51,800 அப்படிங்கிறத அட் மணியாக எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியோட 4ஆம் தேதி மார்க்கெட்டுக்கான அட் மணி. சரியா? இதில் நமக்கு என்னென்ன தேவை, அதுக்கடுத்து இதோட க்ளோசிங்கிறத எடுத்தாச்சு. லோ வேணும், ஹை வேணும். ஸோ லோங்கிறது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே எடுக்கலை நான். ஸோ இதை மேனுவலாக தான் நான் போய் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி எடுக்கலான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவலாக எடுக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் 51,800 நம்ம அட் மணியாக எடுத்துக்கிட்டோமா. ஸோ அந்த 51,800 காலன் புட்டை நான் இங்கே சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ 3ஆம் தேதிக்கான மார்க்கெட்டோட 51,800 காலோட லோ மார்க் பண்ணியிருக்கேன், ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் கலரில் கோடு போட்டிருக்கேன்ல, அதான் ஹை அண்ட் லோ. அதே மாதிரி புட்டுக்கான 51,800 புட்டுக்கான 3ஆம் தேதி மார்க்கெட்டுக்கான அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு தெரியும், ரெண்டு ஹையையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணணும். ஸோ 758. ஓகே, நம்ம கால்குலேட்டர்லேயே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். இப்போது காலோட ஹை 758 ரூபா, புட்டோட ஹை 1053. ஓகேவா? டோட்டலாக ப்ரீமியம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1811/2 போட்டிங்கன்னா 905. ஸோ அந்த 905 தான் நான் ரெண்டு இதுலேயுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, 905 ஹை அப்படிங்கிறத ரெண்டு சைடுமே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லோங்கிறது 437, காலோட லோ 437 ப்ளஸ் புட்டோட லோ 698. ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1135/2 அப்படின்னு போட்டிங்கன்னா 567. ஸோ லோவையும் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன், 567 அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவை, க்ளோசிங் அப்படிங்கிறது தேவை. க்ளோசிங் நம்ம என்ன பார்த்தோம்,
717 731. ஸோ அதையும் போட்டு பார்த்துடலாம். 717 + 731 அப்படின்னா 1448 ரூபா வருது. ஸோ பை 2 போட்டிங்கன்னா 724 தான் நமக்கு க்ளோசிங். அப்போ 724ஐயும் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 724 அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா, மேனுவலாக நம்ம எடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் அப்படிங்கிறது வேணும். ஓப்பனுங்கிறது ஓப்பனுங்கிறதும் சேம் ஸ்ட்ரைக்கில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் மார்க்கெட் ஓப்பன் வந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் வந்து 4ஆம் தேதிக்கான ஓப்பன் பாருங்கள், 51,711 ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம 700 ஸ்ட்ரைக்கை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸ்ட்ரைக் ஓப்பன் பார்த்திங்கன்னா புட் வந்து 696, கால் வந்து 777 777 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நான் வேறு ஸ்ட்ரைக்கு 51,800 அப்படிங்கிறத எடுக்கேன். ஸோ கால் வந்து 730, புட்டு வந்து 763, ரெண்டுக்கும் வந்து ஒரு 30 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். ஸோ நான் ஓப்பன் அட்டமணியாக வந்து சேம் அந்த 51,800 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 730 அப்படிங்கிறது காலோட ஓப்பன். ஸோ அந்த 730 காலோட ஓப்பனை மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 763ங்கிறது புட்டோட ஓப்பன், அதையும் மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். நம்ம மேனுவலாக இப்படி தான் எடுக்கணும். ஸோ அதாவது முந்தின நாள் அடுத்தடுத்த நாள்களுக்கு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணலைன்னா மேனுவலாக நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர்ஸில் டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தாச்சு. இப்போ நான் இதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் மாற்றிடுறேன். ஓகேவா, இப்போ இதில் நம்ம லெவல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ ஸ்பாட் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன இது மார்க் பண்ணியிருக்கேன்னா, எஸ்டர்டே லோங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன், ஹைங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் முடிஞ்ச ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். சரியா, இதோடு சேர்த்து நம்ம ஓப்பனாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பனாக ஆட் பண்ணிடலாம். ஓப்பனுங்கிறது 51,711 ஓப்பன். ஓகேவா, ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது எப்படி நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ஒரு நெகட்டிவ், அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மேலே ஒரு பையிங் ப்ரெஷர், திருப்பி ஒரு இது நல்லா வாலட்டலாக இருந்திருக்கு மார்க்கெட். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா குயிக்காக வந்து போயிட்டு குயிக்காக என்ட்ரி, அது வந்து நமக்கு என்ட்ரி வந்து ஃபர்தராக இதுக்கு நமக்கு எப்படி கிடைக்கும்னா, கிளியராக நீங்கள் ட்ரெண்டு இது இந்த இடத்துல வந்து ஓப்பனுக்கு கீழே வந்திருக்காங்க, எஸ்டர்டே லோ ஹைக்கு கீழே வந்திருக்காங்க, எல்லாருமே புட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிருப்பாங்க. எஸ்எல் வந்து இந்த ஹைக்கு மேலே போட்டிருப்பாங்க. இந்த கேண்டில் பாருங்கள், மேலே போனோன்னே பேனிக் ஆகிருப்பாங்க. சொல்கிறேன், அதாவது ஓப்பனுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோசிங் வந்துருச்சு. அடுத்த கேண்டில் எஸ்டர்டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. சரியா, கீழே மார்க்கெட்டு வரும்னு நினச்சி என்ட்ரி கொடுத்துருப்பாங்க இந்த கேண்டிலில். ஸோ மார்க்கெட் மேலே போய் அவங்க ஸ்டாப் லாஸுங்கிறத அடிச்சிருக்கோம், ஈஸியாக அடிச்சிருக்கோம். எப்படி இந்த ஹை அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டாப் லாஸுங்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ ரீச் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கும், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க, ஓப்பனுக்கும் மேலே இருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸு இங்கே வந்து ரீச் ஆகிருக்கும். மார்க்கெட் வந்து இது வந்து ஹெவியாக வாலட்டலாக ஜிக்ஸாக்காக இருந்திருக்கு. இந்த மாதிரி ட்ராப்பில் ஆப்ஷன் பையர் வந்து மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதோட பொசிஷனே எதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிடுவாங்க. இந்த ஒரு ஈஸியாக ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும், ஈஸியாக லாஸ் ஆகக்கூடிய இடங்கள் இதெல்லாம் முக்கியமான இடங்கள் வந்து இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த லெவலில் விட்டுருந்தோம்னா அடுத்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, இங்கே மேலே போகிற மாதிரி காட்டின மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது, புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போ நம்மளோட எடுத்து வச்ச ஸ்ட்ரைக்கில் புட்டுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எப்போயுமே ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ்க்கு, அதாவது இந்த இருக்கிற வரைக்கும் தான் ஸ்ட்ராங்கு. கால் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்தது அந்த 1 or 2 கேண்டில் தான், இந்த தான் ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்க.
ஸோ அதுக்கடுத்து உள்ள ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. புட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே வந்து அவங்களும் ஸ்ட்ராங்காக இல்லை, ரிஜெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த ஹை அப்படிங்கிறத அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை, சாரி லோங்கிறத விட்டு கொடுக்கல. 724ங்கிறது மேலே கீழே போயிருந்தாலும் ஆனால் அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் நின்றுருந்துருக்காங்க. ஸோ ஆனால் கால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹையை விட்டு கொடுத்துட்டாங்க, ஓப்பனை விட்டு கொடுத்துட்டாங்க, க்ளோசிங்கை விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த லோ அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து இருக்குது. சரி, லோ அப்படிங்கிற ஒரு ஏரியா மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த லோவை நோக்கி தான் அவங்களோட பயணம் அங்கே இருக்க போகுது. ஸோ புட்டு வந்து அவங்களோட டார்கெட் ஹையை நோக்கி இருக்கும். சரியா? அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் ஸ்பாட்டில் கண்டினியூவாக வந்து இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது ஓப்பன் இந்த இருக்குல்ல, இந்த ஓப்பனுங்கிறது பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆன பிளேஸு. இதுலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், புட்டுக்கு அந்நேரம் நமக்கு என்ன லெவல் இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். எத்தனை டைம், 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும், 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே மார்க்கெட்டை வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல எடுத்துருக்கணும், இல்லை இதில் எடுத்துருக்கணும். ஆனால் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ப்ராஃபிட் காட்டும், லாஸ் காட்டும், ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருந்திருக்கும். உங்கள் பொறுமையை வந்து ரொம்ப சோதிச்சிருக்கும். எஸ்எல் வந்து ஃபர்தராக இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டா அவங்கள ரொம்ப சோதித்து பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும், கண்ணில் பார்த்துருப்பீங்க. ஆனால் திருப்பி காஸ்ட்டு லாஸு அப்படிங்கிற மாதிரி மாற்றி உங்களை வந்து ரொம்ப பொறுமையை இழக்க வச்சுருவோம். ஆப்ஷன் பையராக வந்து ரொம்ப பொறுமையை இழக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை பொறுமையை இழக்க வச்சுட்டு அதுக்கடுத்த மொமெண்டம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் உங்களோட எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? சப்போஸ் இல்லை, நான் இந்த ஏரியா வந்து ட்ரேட் எடுக்கலை, ஓப்பனுக்கு மேலே வந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த 763க்கு மேலே க்ளோசிங் இருந்தால் கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே போயிடுச்சு, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக வந்து மேலே போயிடுச்சு. ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இந்த ஏரியா வந்து வந்ததுக்கெலாம் இங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இந்த ஏரியா வரும்போதெல்லாம் நீங்கள் லாஸில் தான் இருந்திருப்பீங்க. மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது லாஸில் தான் இருப்பீங்க. இதை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஆனால் ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த லெவலுக்கு கீழே தான் நீங்கள் போடணும். 724 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் டார்கெட்டாக நீங்கள் மேலே வந்து ஒரு 1:2 இல்லைனா என்ன இந்த அதிகபட்ச டார்கெட் இது வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம். ஸோ அது உங்களோட முடிவு. டார்கெட் என்ட்ரிங்கிறது இந்த இடத்துல இந்த ஓப்பனுங்கிற இடத்துல எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸுங்கிறது இங்கே இருக்கணும். டார்கெட்டுங்கிறது அது உங்களோட முடிவு. ஓகேவா? அப்போது இங்கே வந்து ரீடெஸ்ட்மெண்ட் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ என்ட்ரி எடுத்திருக்கோம். ஒரு சில நாட்கள் ரீடெஸ்ட்மெண்ட் கிடைக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டார்கெட் போயிடலாம். ஸோ ட்ரேடிங்கில் என்ன வேணாலும் நடக்கலாம். வாய்ப்புங்கிறது கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். ஸோ இங்கே வந்து பொறுமையை நம்மளை இழக்க வைக்கிறது ரொம்ப அதிகமாகவே நடக்கும், நம்மளோட பொறுமையை சோதித்து பார்க்குறதில்ல. ஸோ என்ட்ரி வந்து இங்கே வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இன்னொருக்கா இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் எடுப்பேன் அப்படின்னு மாதிரி நினைப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது, ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுவாங்க. ஓகேவா? இங்கே இந்த இடத்த பார்த்தவங்க ஸோ நல்லா வந்துருச்சு, இனிமேல் இந்த லெவலை விட்டோம்னா இதுக்கான திருப்பி வந்து ஒரு லோ கிடைக்காது, என்ட்ரியை போடு அப்படின்னு என்ட்ரியை போட்டிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருப்பாங்க. நீங்கள் என்ட்ரி எடுத்ததுலேருந்து வெளியே போமா உள்ளே போமா, வெளியே போமா உள்ளே போமா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சோதித்து பார்த்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வர்த்தகத்தில் இது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ட்ரேடராக எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக உட்காரதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா, இப்போது இந்த பிளேஸ் பாருங்கள், இது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 698ங்கிறது அவங்களோட எஸ்டர்டே லோ,
அந்த பர்டிகுலர் 51,800 புட்டோட எஸ்டர்டே லோ. இந்த 724ங்கிறது நம்மளோட க்ளோசிங்கோட ஆவரேஜ். சரியா, இந்த லெவலை விட்டு கொடுக்காம அவங்க சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே. அதே மாதிரி கால் வந்து பாருங்கள், அவங்களோட எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறத விட்டு கீழே இருக்காங்க. 758 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனுக்கும் கீழே வந்துட்டாங்க. நம்மளோட க்ளோசிங் ஆவரேஜ் அப்படிங்கிற 724 கீழேயும் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது, ரெசிஸ்டன்ஸாக நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் உண்மையான லாஸ் அப்படிங்கிறத நமக்கு இங்கே வரும். ஸோ அதுக்கு இடையில காட்டுறது எல்லாமே டிகே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். ஸோ மார்க்கெட்டில் மூமெண்டம் அப்படிங்கிறது எந்நேரம்னாலும் வரலாம். ஸோ மூமெண்டம்ங்கிறது இந்த கேண்டில் பர்ஃபெக்டாக இந்த கேண்டில் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ரீடெஸ்ட்மெண்ட்டு இந்த ஏரியாவில் கிடச்சிருக்கு. ரீடெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல ரீடெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக அதுக்கடுத்து ஒரு மூமெண்டம், நல்ல ஒரு ரேலி, இங்கேருந்து இங்கே வந்த ரேலி இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அங்கே நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் உங்களோட டார்கெட்டாக 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட பண்ணும்போது ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஒரு பிளான் இருக்குது. ஓகே, இந்த லெவல் வந்தால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இந்த லெவல் வந்தால் தான் என்ட்ரி எடுப்பேன். என்னோடய டார்கெட்டாக இந்த லெவல்ஸ் இருக்கும், என்னோடய எஸ்எல் வந்து இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஒரு ட்ரேடை ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் ஏதோ ஸ்பாட்டில் வந்து இந்த ப்ரீமியத்தை பார்க்க மாட்டாங்க. ஸ்பாட்டில் காட்டுற மொமெண்டத்தை வச்சுட்டு ஸ்ட்ராங்காக வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது, பை போடு, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, செல் போடு அப்படிங்கிற லெவல்ஸ் முக்கியமான வாங்கக்கூடிய வேலைங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான இது. ஸோ அதே நேரத்தில் அவங்களோட ஆப்பனட் வந்து அந்த விலைக்கு மேலே இருக்கக்கூடிய தகுதி இல்லைன்னா நமக்கு வந்து மேலே போக இங்கே உதாரணத்துக்கு இப்படி இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் புரிஞ்சு வர்த்தகம் பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் பையராக வந்து இங்கே நீடிச்சிருக்க முடியும். ஏதோ நானும் வர்த்தகம் பண்ணேன், என்கிட்டயும் காசு இருக்குது, அதனால் நான் ஒரு பை செல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு ரெட் கேண்டில் பார்த்தா கீழே இறங்கிரும், ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தா மேலே ஏறிடும், மார்க்கெட்டை வந்து அது போகிற போக்கில் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம காசு வந்து ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்குள்ளே மாட்டி காசு காலியாக போயிடும். ஸோ ஏன் அந்த வர்த்தகம் செய்கிறோம், எதனால் செய்கிறோம், எதை நோக்கி செய்கிறோம், எது நம்மளோட கோல், எது நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வர்த்தகராக இங்கே வந்து நீங்கள் பயணிக்கணும். ஸோ எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு மொபைல்லையோ இல்லை ஒரு இந்த சார்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டோ நீங்கள் வாங்கி விற்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு சில நாட்கள் உங்களை அறியாமையே ஒரு லக் அப்படிங்கிற இதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஆனால் மாத கடைசியில் உங்கள் கையில் நிற்க போகிறது லாஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அதை உணர்ந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் திருத்திக்கிட்டு புரிஞ்சு வர்த்தகம் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து வர்த்தகம் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாமல் உங்களோட பணத்தை வந்து இங்கே ஆப்ஷன் பையிங்கில் வந்து இழக்காதீங்க. புரிஞ்சு கற்றுக்கிட்டு வர்த்தகம் பண்ணுறதுக்கு முயற்சிங்க. ஸோ தெரியாமல் மேலும் உங்கள் பணத்தை இங்கே இழக்காதீங்க. சரியா? ஓகே, நன்றி.